ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்மளோட எஸ்பிஓட ஒரு பக்காவான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 விஷயத்துக்கான ஆன்சர் கிடச்சிருக்கு. வித்ட்ராவல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு பேமெண்ட் எப்போ கிடைக்க போகுது, அகைன் அது மட்டும் இல்லாத எஸ்பிஓவில் இருக்க எல்லாத்துக்குமே ரீஃபண்டுன்னு சொல்லி கம்பெனியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது எந்த டைம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற பற்றியுமே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் சொல்கிற விஷயம் லாங்கான இன்ஃபர்மேஷன் வருது, எங்களால் கேட்க டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்தது ஒரு ஜாபுக்கு, அதனால் அந்த ஜாப் 8 ஹவர்ஸ் நம்ம இங்கே செய்ய போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆடியோஸ்னாலும் கேட்கலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷனாக தான் வருமே தவிர அன்வான்டான ஸ்பீச் அங்கே இருக்க போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே எப்போ வாங்கலாம் அப்படின்னா கம்மிங் சண்டே இல்லாத நெக்ஸ்ட்டு சண்டேக்குள்ளே மேக்ஸிமம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்துடும். அது ரீஃபண்ட் 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் கிடைக்கும். அதுக்கு மேலே பண்ணுறவங்களுக்குமே நெக்ஸ்ட்டு பேட்சில் ரிலீஸ் ஆகும். வேணுன்றவங்க நீங்கள் ரீஃபண்ட் எப்போனா அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு கம்மிங் சண்டே இல்லாத நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே எல்லாத்தையும் கிடச்சிரும். அதுக்கு மேலே இப்போ நீங்கள் யாராவது ரிக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வரும். அது எப்போ அப்படின்னு நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் எப்போ நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும், ஏன்னா கம்பெனியில் சொன்ன விஷயம் நீங்கள் பே பண்ண அமௌண்ட் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடும். இதுக்கு மேலேயும் கம்பெனியில் ஃப்ரீ ஜாயினிங் அப்படி தானே சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களுக்குலாம் எப்போ அந்த அமௌண்ட் கிடைக்கும்னு கேட்குறவங்களுக்கு மேக்ஸிமம் ஜூலை இல்லை ஜூன் எண்டுக்குள்ளே நமக்கு அந்த பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமான டைம் நம்மளும் ஜூலை வச்சுக்கலாம். அந்த டைமுக்குள்ளே கம்பல்சரி எல்லாத்துக்குமே அந்த பேமெண்ட் ரிட்டர்ன் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், வித்ட்ராவல் எப்போ நம்ம தரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வித்ட்ராவல் ப்ராசஸ் மேக்ஸிமம் நமக்கு இந்த மந்த்து ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லி நம்ம கம்பெனிஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஆடியோ லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 9 மினிட்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் கிளியராக கேட்டிங்க அப்படின்னா பல கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களோட டவுன்லைனஸ் கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அவங்கள நோட்டீஸ் போர்ட் டெய்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கிறத விட நோட்டீஸ் போர்டில் வருது பக்காவாக கிடைக்கும். அதை நீங்கள் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு வந்துட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.